பறிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண் தொழிலாளியை தாக்கிய காட்டு யானை. கோவை மாவட்டம் வால்பாறையை ஒட்டியுள்ள கேரள மழுக்கப்பாறை சோலையார் ரேஞ்சு பகுதியில் வால்பாறை அண்ணா நகரை சேர்ந்த ராஜகுமாரி வயது 57 நிரந்தர தொழிலாளி தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்து கொண்டுள்ளார். எதிர்பாராத விதமாக சோலை பகுதியிலிருந்து வந்த காட்டு யானை தந்தத்தால் அவர் மார்பில் குத்தியதால் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் சூப்பர்வைசர்கள் குமார், ராதா பெண் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென வந்த யானை இருவரையும் துரத்தி உள்ளது. இதில் சூப்பர்வைசர்கள் இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதில் ராஜகுமாரி யானையிடம் சிக்கியதால் தந்ததால் மார்பில் குத்தியது. அதே வேகத்தில் அப்பகுதியில் உள்ள காட்டிற்கு சென்று விட்டது. ராஜகுமாரியின் கல் சத்தம் கேட்டு சக தொழிலாளர்கள் சென்று பார்த்தபோது படுகாயத்துடன் இருந்த ராஜகுமாரி மற்றும் யானை துரத்தியதால் காயம் அடைந்த குமார், ராதா ஆகியோரை நிர்வாக மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் முதலுதவி செய்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் பட்டப்பகலிலேயே காட்டு யானைகள் தாக்கு சம்பவம் நடந்தது. தேயிலை தோட்ட பகுதியில் தொழிலாளிகளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கேரளா வனத்துறையும் தமிழக வனத்துறையும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வால்பாறை செய்தியாளர் கருப்பசாமி.